சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் விநாயகர் சிலைகளை கரைக்க ஊர்வலமாக கொண்டு சென்றபோது திருவல்லிக்கேணி பள்ளிவாசல் முன்பு மேளமடிக்க கூடாது என வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது. இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்க கேட்கலாம். சமயமணிவண்ணன், வணக்கம். ரொம்பவே பரபரப்பான சூழல் அங்கு இருப்பதை நம்மளால் திரையில் பார்க்க முடிகிறது. பேச்சுவார்த்தை ஏதேனும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? ரெண்டு தரப்புலையும் என்ன சொல்றாங்க? களச்சூழல் என்ன சமயமணிவண்ணன்? சென்னையில் விநாயகர் சதுர்த்தி விழா முடிந்து பட்டினப்பாக்கம் பகுதியில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக ஊர்வலமாக கொண்டு சென்றுள்ளனர். அப்பொழுது திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள பள்ளிவாசல் முன்பு அந்த ஊர்வலம் செல்லும் போது மேளமடிக்க கூடாது என்று இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் போலீசார் நிலைமையை சீராக்க அங்கு பணிகளை மேற்கொண்டு வரும் காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சமயமணிவண்ணன். சமயமணிவண்ணன், வணக்கம். தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? ரெண்டு தரப்புல என்ன சொல்றாங்க? பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? கள விவரத்தை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த, அதாவது கடந்த ஒரு வார காலமாக விநாயகர் சதுர்த்தியொட்டி வைக்கப்பட்டிருந்த சிலைகள் அனைத்தும் இன்று காலை முதலே ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பட்டினப்பாக்கம் கடற்கரைகள் கரைக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழல்ல இன்று மாலைக்கு மேல் சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் வைக்கப்பட்டிருந்த எல்லா சிலைகளும் திருவல்லிக்கேணி ஹை ரோடு வழியாக பாரதி சாலை வந்து பாரதி சாலையிலிருந்து காமராஜர் சாலை சென்று காமராஜர் சாலையிலிருந்து பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த சூழலில் இந்த திருவல்லிக்கேணி பகுதியில் இருந்து கொண்டு வரப்படும் அனைத்து சிலைகளுமே பாரதி சாலை சந்திப்பு வந்து அங்கிருந்து பாரதி சாலை வழியாக தான் பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன. இத்தகைய சூழல்ல பாரதி சாலை சந்திப்புல, அதாவது திருவல்லிக்கேணி கைரோடு மற்றும் பாரதி சாலை சந்திப்புல பள்ளிவாசல் ஒன்று உள்ளது. இந்த பள்ளிவாசல் அருகே மேலதளங்கள் முழங்கக்கூடாது என இஸ்லாமியர்கள் ஏற்கனவே கோரிக்கை விடுத்தனர். அந்த கோரிக்கையையும் ஏற்கனவே விடுத்திருந்த சூழல்ல இந்த பகுதியில் மட்டும் குறிப்பிட்டு மேலதளங்கள் முழங்குவதாக இஸ்லாமியர்கள் குற்றஞ்சாட்டி போலீசாருடன் ஏற்கனவே வாக்குவாதம் ஈடுபட்டிருந்தனர். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே இந்த பகுதியில் மட்டும் மேலதளங்கள் முழங்க வேண்டாம் என்று கூறுங்கள், இந்த பகுதியை கடந்த பிறகு மேலதளங்கள் முழங்க ஆட்டப்பாட்டம் என அவர்கள் கொண்டு செல்லட்டும், பள்ளிவாசல் அமைந்திருக்கும் இந்த பகுதியில் மட்டும் மேலதளங்கள் முழங்க வேண்டாம் என அவர்கள் இஸ்லாமியர்கள் ஏற்கனவே கோரிக்கை விடுத்து போலீசாரிடம் வாக்குவாதமும் ஈடுபட்டிருந்தனர். இத்தகைய சூழல்ல இப்ப இந்த திருவல்லிக்கேணி பகுதியிலிருந்து கொண்டு செல்லப்படும் விநாயகர் சிலைகள், அதாவது இறுதிக்கட்ட விநாயகர் சிலைகள், இந்து முன்னணி, பாரல் சேனா போன்ற இந்து அமைப்புகளின் விநாயகர் சிலைகள் திருவல்லிக்கேணி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அனைத்து விநாயகர் சிலைகளும் பாரதி சாலை வழியாக இப்போது கொண்டு செல்லப்படுகின்றன. கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட சிலைகள் கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த 10க்கும் மேற்பட்ட சிலைகள் கொண்டு வரும்போது குறிப்பிட்டு பள்ளிவாசல் அருகேயே இவர்கள் அதிக அளவிலான சட்டங்களுடன் மேளங்களை முழங்குவதாக மீண்டும் இஸ்லாமியர்கள் குற்றம் சாட்டி இந்த பகுதியில் மேளங்களை முழங்கக்கூடாது சொல்லுங்க, மேலதளங்கள் முழங்க வேண்டாம் என்று கூறுங்கள் என்று கூறி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக இவர்கள் இஸ்லாமியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை பார்த்த இந்து முன்னணி அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து கூச்சலிட்டதால் போலீசார் இந்த இடத்தில் ஒரு பதற்றமான சூழலானது நிலவி வருகிறது. தொடர்ந்து போலீசார் இந்த பதற்றமான சூழலை தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதோடு இஸ்லாமியர்களுடனும் அதே வேளையில் இந்து முன்னணி அமைப்பினருடனும் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்து முன்னணி அமைப்பினரிடம் இந்த இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்பினரிடம் இந்த பகுதியில் நீங்கள் மேலதளங்கள் முழங்காமல் செல்லுங்கள் என போலீசாரும் அவர்களிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதோடு இந்த பகுதியில் மேலதளங்கள் முழங்காம தொடர்ந்து எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கைகளும் இந்த பகுதியில் பதற்றத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி சமயமணிவண்ணன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.